என்ன பொறாமப்படுறியா பெருமைப்படுறியா? ரெண்டும் தான். சரியா தூக்கம் இல்ல, குறி தப்புது. ஏன் ஜீனத்தினாலே? இது வேற. வேற பொண்டாட்டி இல்லாம வேற பெட்ல செட்டப் பண்ணிட்டாபா? சீப்படா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு புது பொறுப்பு, நியூ அசைன்மெண்ட். எப்போ அதையும் சொல்லுங்க. என்ன? வெளியே போய் பேசலாம். வெளியே வெளியே. நான் ஒண்ணு மட்டும் தான் நம்புறேன். இதுக்காகவே நம்ம 2 பாய்ஸ் கூட ட்ரெயின் பண்ணிருக்கேன். உங்க ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும். ஐம் சாரி. எந்த குரூப்னு சொல்லு பாப்போம். பத்ரி குரூப்பா? புல்சாய். அது ரொம்ப கஷ்டமாச்சு, முடியுமா? அவங்க கெட்டிக்கார பசங்க, அவங்களுக்கு உங்க ஹெல்ப் தேவை. டோன்ட் சே நோ. இதுக்கு டெல்லியில இருந்து ஆர்டர்ஸ் தேவையில்லை. யூ வில் டூ இட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட். இன்ட்ரோகேட் பண்ணி நிஜத்தை வரவழைக்கிற விஷயத்துல நீ தான் கிங். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். வாட் யூ சே? இதெல்லாம் எப்ப என்னில இருந்து? குட் மார்னிங் சார். சார். It is boys. Hello Abbas, how are you? Fine sir. ஆதி, உன் பேப்பர் எல்லாரும் பாராட்டுறாங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். அதை ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஓ தேங்க்யூ சார். அப்பாஸ் சார். உன் வைஃப் ஜீனத் எப்படி இருக்கு? வெரி ஃபைன் சார். டாக்டர் குல்ஷன் 10th எழுதணும் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆதி சார், உன் வைஃப்க்கு சாரி சொன்னேன்னு சொல்லுப்பா. அவள்கிட்ட அன்னைக்கு என் வைஃப் கூட்டிட்டு உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தேன். சம்பவ் ஐ குட் மேக் இட். இந்த சண்டே கண்டிப்பா வரும். ஓகே ஓகே. ஓகே. உங்க எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சா? எஸ் சார். பை தி வே, என் பேரை வச்சே உன் புள்ள சீனு எப்படி இருக்கா? ஹி இஸ் ஃபைன் சார். பேரை காப்பாத்துவானா? இப்போதைக்கு படிப்பை விட குறும்பு நல்லா வருது சார். உன் மாதிரிதான். தேங்க்யூ சார். பை. ஓகே. இந்த அசைன்மெண்ட் பத்தி டிஐஜி கூட தெரியாது. உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் நீ வீட்டுக்கு வர அவ்வளவுதான். சரிடா, எங்க எப்பன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறேன். என் வீட்டுல கேம்ப் ஆஃபீஸ் ஈவினிங் 5 மணிக்கு. ஓகே, 5 o'clock then. உன் பிவி கிட்ட சொல்லி அந்த இரானியன் சாய் போட்டு வைக்க சொல்லு. நம்மளை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வெளியே போறாங்க. பாய். என்னங்க இது? அப்பாஸ் வீட்டு வரைக்கும் போறேன். யூனிஃபார்மோடயா? கொஞ்சம் வேலை இருக்கு. இது என்ன செய்யட்டும்? எதை? மென்னு முழுங்கிட்டா? என்னது? பிரபா தியேட்டர், ஈவினிங் 6:30 ஷோ, ₹950, நான் ரிஃபண்டபிள். மறந்து போயிட்டா அப்படின்னா மட்டும் எனக்கு கோபம் வந்துடும். சரி, ஞாபகம் இருக்குன்னு போய் சொன்ன இன்னும் கோபம் வந்துடும். சரி, மறந்து போயிட்டேன். சரி, அப்போ அது வேணாம் போல இருக்கு. எது? இன்னொரு பையனோ பொண்ணோ. கண்மணி, ஒரு வேலை செய்யுங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சினிமா முடிஞ்சு திரும்பி வந்து சீனு தூங்கினதும் நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் 2 பூஜை போட்டுடலாம். லவ்னா உங்க இன்ட்ரோகேஷன் நினைச்சீங்களாக்கும்? பூஜை போடுற மூஞ்சி பாரு. இதெல்லாம் காக்கி பேண்ட் சட்டை போடுற பாயில கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். சரி, அதை விடு. பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? பொண்ணுதான். யார் மாதிரி பொண்ணு? உங்க மாதிரி. பொண்ணு மாதிரி. நம்ம மாதிரி. பெட்டர். இந்த கேஸ் என்ன ஒன்னா, அழகு மட்டும் இல்லாம நல்ல அறிவும் வரும். அம்மா மாதிரி அழகும். ஐயோ, அது பார்க்கல. பார்த்தா பரவாயில்ல. டேய், கண்ணை திறடா. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க அம்மால உங்க அப்பா முத்தம் கொடுக்குறான், அவ்வளவுதான். பிள்ளைக்கு நீங்களே கத்து கொடுக்குறீங்களா? பின்ன நான் கத்து கொடுக்கலன்னா சேட்டலைட் டெலிவிஷன் கத்து கொடுக்குறேன். சினிமா. அப்பா லேட்டா வந்து சேர்ந்துக்கு வரா. வருவீங்கல்ல? டிசி சார். உங்களுக்கு வேணுமா? போதும். வாடா. உங்க திறமை மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த ஆபரேஷனுக்கு உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சது. இப்போ பத்ரி குரூப்புக்குள்ள நுழையிற சமயம் வந்துடுச்சு. சார், டிசி உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். வர சொல்லு. டிசி ஆதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டரோகேஷன்ல இவரை மிஞ்ச ஆள் இல்ல. நீங்க போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு.
அட்டீஸ் பாய்ஸ், இது ட்ரைனிங் இல்ல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. டார்ச்சர், பெயின் பத்தி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இந்த ஆபரேஷன் பேர் தனுஷ். ரிப்பீட், தனுஷ். நீங்க ஒவ்வொரு நாளும் ராத்திரி 9 மணிக்கு 21:30 என் கூட ரேடியோ கான்டாக்ட்ல இருக்கணும். frequencies in this file. இனி உன் புது பேர் சிவா. உன் பழைய பேர் அட்ரஸ் எல்லாம் மறந்து போ. சிவா யாரு என்னங்கிறதுல இந்த ஃபைல்ல இருக்கும். படிச்சு கிழிச்சு போட்டு. சார். உன் பேர் ஆனந்த். சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மெமரைஸ் அண்ட் டெஸ்ட்ராய். சார். யூ ஃபைல். இனி உனக்கு ஒப்படைச்சிட்டு கோ ஹெட். தேங்க்யூ பாய்ஸ். சும்மா பேசிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். பத்ரி குரூப்பை இன்ஃபில்ட்ரேட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. முதல்ல உங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ விதமா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேறி அவங்களோட சேர அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்க எத்தனையோ அநியாயங்களை செய்ய வேண்டியிருக்கும், எத்தனையோ அப்பாவிகளை கொல்ல வேண்டியிருக்கும். அதுல நம்ம ஆட்களும் இருக்கக்கூடும். Do it as a duty. அவங்க ஆக்ஷன் பிளான் என்னன்னு கண்டுபிடிங்க. வேற குரூப்புகளும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கங்க. பாகிஸ்தான் மாதிரி நாடுகளுக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க போறது பயங்கரவாதிகளை கொலை பண்றதுக்கு இல்ல, அது அவ்வளவு பிராக்டிக்கலும் இல்ல. The strategy is to delay, disable and disintegrate. மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். வலின்னா என்ன, அதை எப்படி பொறுத்துக்கிறதுன்னு டார்ச்சர் பண்றது மூலம் நாம தான் அவங்களுக்கு கத்து கொடுத்தோம். வலியில இருந்து தப்பிக்கிறத அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்டோம். உங்களை யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டா இன்னொருத்தனையும் நம்ம ரகசியத்தையும் காப்பாத்தி ஆகணும். சைனட் கேப்சூல்ஸ் கொடு. சார். சார். Well, you know what to do. Right. Now that I'm part of Operation Dhanush, all the best.